எவ்வளோ அரசியல் குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா போயிடுறாங்க. சினிமா ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா சினிமா துறையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க படிச்சுட்டு அமெரிக்கா போய் இருக்காங்க, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, பைலட்ஸாக இருக்காங்க. எல்லாருமே தந்தை வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதுனாலையோ பாலிடிக்ஸாக இருக்கிறதுனாலையோ வரக்கூடிய ஜெனரேஷனில் வந்து அதில் வரணுன்ற அவசியம் இல்லை. அந்த இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலினும் அதை ஏற்றுக்கிட்டாரு, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. பட் உதயநிதி ஸ்டாலினுடைய பர்ஃபார்மன்ஸை டைம் ஒன்லி வில் சே. இப்போதைக்கு அவருக்கு அந்த பொசிஷன் கிடச்சிருக்கு, அதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் எப்படி தயார்படுத்திக்க போகிறாருன்றது தான் சக்ஸஸ் ஆஃப் டிஎம்கேவே. இப்போ டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் வந்ததுனால டிஎம்கே வந்து பிளவுபடுமானா, ஸ்டாலின் வந்து பிளவுபடாமல் பார்த்துக்கிறத செஞ்சுப்பார். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபியூச்சரில் வந்து இதை ஹார்மோனியஸாக வந்து கொண்டு போகணுன்னாக்க 2026 எலெக்ஷனில் அவருக்கு சாதகமாக இருக்க பல பேரை அவருடைய மினிஸ்ட்ரியில் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார்.